டியூயினோ கொடுத்துருக்காங்க. இது வந்து உள்ளதில் நான் சொல்கிறேன், கவனிச்சுக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லைட்னிங் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ட்ரீஸில் பட்டுச்சுன்னா மரம் எரிஞ்சு போச்சு, பட்டு போச்சு, கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஏன் என்ன ஆகும்னா, ரொம்ப பவரில் லைட் வருது, அதோட மட்டும் இல்லாமல் ஹீட்டும் ப்ரொடியூஸ் ஆகுது நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வாட்டர், ட்ரீஸில் இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். வேப்பரைஸ் ஆகி போகிறதுனால ட்ரீ என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக எரிஞ்சு போகுது. ஓகேவா? பேர்ன் ஆகுது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லைட்னிங் நடக்கிறப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது? தண்டரிங் அப்பையோ அல்லது லைட்னிங் அப்பையோ நம்ம கிரவுண்டில் ஓப்பனான ஸ்பேஸில் இருக்கப்ப ஸ்டாண்ட் பண்ணி நிற்கக்கூடாது. அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். சப்போஸ் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்? தரையில் நம்ம படுத்துடணும், இல்லைன்னா நம்மளுடைய தலையை கீழே குனிஞ்சிருக்க மாதிரி உட்காந்துக்கிடும். இன்னும் பெஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாவது கார் மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளார என்ன பண்ணிக்கலாம்? நம்ம போய் உட்காந்தோம்னா கொஞ்சம் சேஃபு. ஓகேவா? சரி, இது அன்னியில் இப்போ நம்ம வருவோம். எலக்ட்ரிக் சீரீஸில் சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய டூயினோவில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரிக் ஈலை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஈல் அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரிக் ஷாக்கை ப்ரொடியூஸ் பண்ணும். எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 650 வாட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை வந்து என்ன பண்ணுமா? அதனோட பாடியிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, காட் நேச்சராக அதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், தன்னுடைய எனிமிட்டேஸ்லேருந்து தன்னுடைய ப்ரிடேட்டர்ஸ்லேருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக இருக்கிறது. சரியா? இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே டைமில் கண்டினியூஸாக இதே மாதிரி இந்த எலக்ட்ரிக் ஆர்கன்ஸை அதை செஞ்சுட்டே இருந்துச்சுன்னா அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் என்ன ஆகிடும்? ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ டிஸ்சார்ஜ் ஆகிடும். அப்போ அந்த ஈலை நம்ம போய் தொட்டோம்னா அந்த பர்சனுக்கு எதுவுமே ஆகாது, நமக்கு எலக்ட்ரிக் ஷாக்கும் ஆகாது. ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 மெத்தட் பார்த்தோம் இல்லையா? அதில் ஃபஸ்ட்டு என்ன மெத்தட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, சீரிஸ் சர்க்கியூட் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸ் சர்க்கியூட் அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மோர் தென் 1 ரெசிஸ்டர் இருக்கலாம். அதாவது ரெசிஸ்டர்னா என்ன சொல்லியிருந்தேன்? பல்ஃபு. ஓகேவா? ஒன்றுக்கு மேலே நிறையா இருக்கலாம். பட் ஆனால் இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்லி 1 பாத் வழியாக தான் இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரான்கிறது ட்ராவல் ஆகும். ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த சீரிஸ் சர்க்கியூட் அப்படிங்கிறதுல இந்த பல்ஃபுன்னு சொல்லக்கூடிய ரெசிஸ்டார் எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஒன்றுக்கு மேலே 2ஓ 3ஓ 5ஓ 10 கூட இருக்கலாம். ஆனால் இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய அதோட பாத்து இருக்கு இல்லையா? அது எப்படி தான் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒன்லி 1 பாத்தாக தான் இருக்கும். சரியா? சரி, இப்போ பிக்சரை கவனிங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பேட்டரி சோர்ஸு. இதுலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கீ. இது நம்ம சுவிட்ச் பார்க்குறோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடியது கீ. இது வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா பல்ப் வந்து என்ன ஆகும்? கரண்ட் ஃப்ளோ ஆகும், இல்லைன்னா எடுக்கும். அது கண்ட்ரோல் உள்ளது தான் இது கீ. இங்கே என்ன இருக்குது? ஒரு ஒயர் வந்திருக்கு. இதுலேருந்து இதில் கனெக்ட் பண்ணி இங்கே வந்திருக்கு. ஓகேவா? சரி, இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபெஸ்டிவல் அப்போல்லாம் ரோட் சைட்லலாம் கட்டியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சீரிஸ் சர்க்கியூட்டுக்கான எக்ஸாம்பிள். அதாவது ஒரே ஒரு சுவிட்ச் தான் இருக்கும். ஒரு சுவிட்சை ஆன் பண்ணாங்கன்னா கடன்னு எத்தனை பல்பு கட்டியிருக்காங்களோ ரோட்டில் அத்தனையும் எரியும், பார்த்துருக்கீங்களா? ஆனால் இதில் என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடையில இருக்கக்கூடியது இப்போ 1லேருந்து 10 வரைக்கும் பல்ப்ஸ் இருக்குன்னு வச்சுங்களா, கொஞ்சம் கொஞ்சம் கேப்பில் கட்டியிருக்காங்க. இப்போ சப்போஸ் 5th இருக்கக்கூடிய அந்த பல்ப் வந்து எரியல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 6, 7, 8க்கு பல்புக்கு என்ன ஆகாது? க்ளோ ஆகாது. ஏன்னா இது ஒரே பார்த்தா இருக்கிறதுனால அங்கே ஸ்டாக்னட் ஆனோன்னா அடுத்த இதுக்கு எலக்ட்ரிசிட்டி ட்ராவல் ஆகாது. சரியா? இன்னொன்று சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கிறப்ப நம்ம அதில் கனெக்ட் பண்ணக்கூடிய ரெசிஸ்டார், அதாவது பல்பை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனோம்னா அதில் வந்து பிரைட்னஸ் இருக்காது, டிம்மராக ஆகும். ஏன்னா கரண்ட்டு ஒன்று தான், ஆனால் அதில் போகக்கூடிய வோல்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா சேஞ்சஸ் ஆகும். ஓகேவாம்மா? சரி, இப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வோல்டேஜ் சீரிஸ் சர்க்கியூட்டுக்கு பார்த்தோம்னா இது வோல்டேஜ். ஓகேவா? வி. ஐ அப்படிங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியும், கரண்ட் பாஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ இங்கேருந்து போகக்கூடிய கரண்ட் இங்கேருந்து போகிறப்ப எல்லாம் ஒன்று தான் போகுது. ஆனால் அங்கே போகக்கூடிய வோல்டேஜோட லெவல் என்ன ஆகும்? ஒவ்வொரு பல்புக்கு வரப்பையும் வேரி ஆகும். அப்போ காமனாக இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய வோல்டேஜும் இந்த 3 பல்பு இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இந்த 3 ரெசிஸ்டாரில் இருக்கக்கூடிய வோல்டேஜையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு இங்கே ஈக்குவலாக ஆகும். ஓகேவா? புரியுதா என்னன்னு? சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பேரலல் சர்க்கியூட். இந்த பேரலல் சர்க்கியூட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இதுலேயும் மோர் தென் ரெசிஸ்டார் எத்தனை வேணாலும் இருக்கலாம். 2ஓ 3ஓ 5ஓ எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஆனால் ரொம்ப கவனமாக பாருங்கள், இதில் அரேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த பாத்து இருக்கு இல்லையா? அந்த பாத்து வந்து மெனி வேஸில் இருக்கும். நம்ம அதில் பார்க்குறப்ப என்ன பாத்து இருக்குன்னு பார்த்தோம், ஒன்லி 1 சிங்கிள் பேஸ் தான், சிங்கிள் பாத்து தான், ஒரு வழி தான். ஆனால் இதில் என்ன இருக்குது? நிறைய பாத்தில் இதை நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த பிக்சரை நல்லா கவனிங்க, புரியும். இது பேட்ரி. பேட்டரியிலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒயரிங் வந்திருக்கு. ஏ பி சி டி இ எஃப் அப்படின்னு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ பி இ எஃப் இது வந்து ஒரு கனெக்ஷன்.
ஓகேவா? ABCDEF இது ஒரு கரெக்ஷன். இப்போ இந்த பல்பு க்ளோ ஆகணும், இது ஏதாவது ஃபால்ட் ஆனால் கூட, டிஃபால்ட் ஆனால் கூட இதில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஆனால் நம்ம சிம்பிள் சீரீஸில் பார்க்குறப்ப ஏதாவது ஒன்று இடையில டேமேஜ் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு ஃபால்ட்டுனா அடுத்ததுக்கு என்ன ஆகாதுன்னு பார்த்தோம், கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஆனால் அது வந்து இதில் இருக்காது. ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய பாத் இருக்கிறதுனால இதில் ஒன்று அஃபெக்ட் ஆனாலும் இன்னொன்று அஃபெக்ட் ஆகாது. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஹோமில் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான். நம்ம வீட்டிலலாம் இருக்கு இல்லையா, ரூமில் உள்ள பல்பு வந்து சப்போஸ் ஃபியூஸாக போயிட்டு, ஆனால் ஹாலில் உள்ள பல்பும் எரியாமே போகுது, கிச்சனில் உள்ளது எரியாமே போகுது, இல்லை என்ன ஆகாது, ஒன்றுக்கு ஒன்று எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்தது இதில் கவனிங்க, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வோல்டேஜ் பார்த்தோம் இல்லையா, இதில் வோல்டேஜ் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் போகக்கூடிய கரண்ட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா லெட் பி வி கேன் பி வோல்டேஜ் அக்ராஸ் த பல்ப் அண்டு I1 I2 அண்ட் I3ங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து என்னென்னா ஒவ்வொரு பல்புக்கும் போகக்கூடிய கரண்ட்டு. ஓகேவா? இந்த பேட்டரியிலேருந்து போகக்கூடிய I அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் ஆனதுன்னு பார்த்தோம்னா இந்த 3 பல்புக்கு இருக்கக்கூடிய கரண்ட் பாஸ் ஆகுது இல்லையா, அதுக்கும் இதுக்கும் ஈக்குவல் ஆனது. ஓகேம்மா? கிளியராக புரிஞ்சுதா? சரி, நெக்ஸ்ட் இதுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் பார்க்க போகிறோம். இந்த சிம்பிள் சீரிஸ் அப்படிங்கிறதுல கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே சேம் அளவில் தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஆனால் இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா சேம் ஃப்ளோ தான் போகும், ஆனால் ஒவ்வொரு பல்பு போகிறப்பையும் அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா வோல்டேஜ் அப்படிங்கிறது வேறு வேறு இருக்கும். அதனால தான் அது டிம் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. சரி, அடுத்தது இங்கே பாருங்கள், வோல்டேஜ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸில். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சம் டோட்டல் எல்லாமே சேர்ந்தது ஒன்றா இருக்கும். அதாவது ஃபஸ்ட் ஒன்றில் கரண்ட்டு, இங்கே கரண்ட் அப்படிங்கிறது சேமாக இருந்தது, இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா டிஃபர் ஆகுது, ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃபர் ஆச்சு. அதேமாதிரி இங்கே வோல்டேஜ் நம்ம கால்குலேஷன் பார்த்தோம் இல்லையா, அந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து தேர்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து சிங்கிள் லைனில் அரேஞ்ச் ஆகிருக்கும். இது எப்படி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, பேரலாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா? அடுத்தது இங்கே லாஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ஏதாவது ஒன்று பிரேக் ஆச்சுன்னா கூட ஹோல் சர்க்கியூட்டு என்ன ஆகிடும், பிரேக் ஆகிடும், ஃபால்ட் ஆகிடும், கண்டினியூவாக போய் சேராது. ஆனால் இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் அப்ளியன்ஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸ் இல்லாட்டி போனாலும் எந்த ஒரு பிரேக்கும் ஆகாது, மற்றதெல்லாம் எரியும். ஓகேவா? சரி, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் பார்க்க போகிறோம். அதாவது வென் கரண்ட் இஸ் ஃப்ளோவிங் த்ரூ எ கண்டக்டர் இட் ப்ரொடியூஸ் த சர்டன் எஃபெக்ட். ஒரு கண்டக்டர்ஸில் நம்ம வந்து கரண்ட்டை பாஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக அதில் என்ன பண்ணுவோம், சில சர்டைன் எஃபெக்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். அதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு பேர். ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் எனர்ஜி தான் இருக்கும் இல்லையா, கரண்ட் அப்படின்னாலே எலக்ட்ரிக் எனர்ஜி தான். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் கூட கன்வர்ஷன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீட் எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜி, மேக்னெட்டிக் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி அண்ட் ஸோ ஆன், இதை வரை போயிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லெசன்ஸில் கெமிக்கல் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்துக்கிறோம், அந்த கிளாஸில் வாட்டர் எடுத்துருக்கோம். ஓகேவா? அந்த வாட்டரில் இப்போ நம்ம ஏற்கனவே என்னென்னலாம் தேவைன்னு பார்த்துருக்கோம் இல்லையா, பேட்டரி, அப்புறம் ஒரு LED பல்பு. ஓகேவா? இதை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம். கனெக்ட் பண்ணி ஆனால் இதில் எதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இந்த வாட்டருக்குள்ளார இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பல்ப் எரியுமானா கண்டிப்பாக எரியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் இருக்கு இல்லையா, இந்த வாட்டர் அப்படிங்கிறது என்ன பண்ணும், எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. ஸோ லிக்விட் ஆல்சோ கண்டக்ட் த எலக்ட்ரிசிட்டி. அப்போ அதனால பல்ப் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக எரிய ஆரம்பிக்குது. சரியா? இன்னொன்று இதில் முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே கெமிக்கல் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் ஃபார்ம் ஆகிறது மூலமா டீகம்போசிஷன் ப்ராசஸ் நடக்குது. அதாவது இந்த மாலிகுல் ஆஃப் சொல்யூஷன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸாக பாஸ் ஆகிறப்ப எலக்ட்ரிக் கரண்ட் வழியாக போகிறப்ப என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரோலைசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸை பண்ணும். ப்ளஸ் மைனஸ் போகிறப்ப எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் வந்து நடக்கும். இந்த எலக்ட்ரோலைசிஸ் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? இது மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கும் அடுத்தது மெட்டல்ஸை பியூரிஃபை பண்ணுறதுக்கும் இந்த எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் யூஸ் ஆகுது. அதில் மோஸ்ட் ஜென்ரலாக நம்ம எலக்ட்ரோலைசிஸில் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரோ பிளேட்டிங்.
எலக்ட்ரோப்ளேட்டிங்னா என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ எலக்ட்ரோப்ளேட்டிங் அப்படின்னா என்னன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் அப்ளியன்ஸ் ஆஃப் கெமிக்கல் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். கெமிக்கல் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டில் மோஸ்ட் காமன் அப்ளியன்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எலக்ட்ரோப்ளேட்டிங் தான். இந்த ப்ராசஸில் என்ன ஆகும் அப்படின்னா டெபாசிட்டிங் எ லேயர் ஆஃப் ஒன் மெட்டல் ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் அனதர் மெட்டல் பை பாசிங் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் கால்ட் எ எலக்ட்ரோப்ளேட்டிங். ஒரு மெட்டலில் இன்னொரு மெட்டல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா கோட் ஆகும். ஓகேவா, அதாவது அது மேலே கோட்டிங் ஆகும். என்ன ப்ராசஸ் மூலயமா அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட்டை பாஸ் பண்ணுறது மூலயமா. ஓகேவா, சரி, எப்படிங்கிறத நான் இந்த ஒரு ஆக்டிவிட்டியை சொல்கிறேன், உங்களுக்கு புரியும் பாருங்கள். நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு கிளாஸ் ஜாரை எடுத்துக்கிறோம். ஓகேவா, இந்த கிளாஸ் ஜார். இந்த கிளாஸ் ஜாரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா காப்பர் சல்பேட் சொல்யூஷன் வச்சுக்கிறோம். ஓகேவா, இந்த ப்ளூ கலரை கொடுத்துருக்காங்க இல்லையா, கிரீன் வித் ப்ளூ. இது வந்து என்னென்னு பார்த்தோன்னா காப்பர் சல்பேட். இந்த காப்பர் சல்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்யூஷனை இதில் எடுத்துட்டு காப்பர் பிளேட்டு, காப்பர் மெட்டல் பிளேட்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பாசிட்டிவோட ஜாயின் பண்ணுறோம். அது இருக்கு இல்லையா, காப்பர் மெட்டல் பிளேட்டை பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லக்கூடிய ப்ளஸ்ஸோட நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜாயின் பண்ணிட்டோம். ஓகேவா, ஒரு டெர்மினலில் இதில் இருக்குது. இன்னொரு டெர்மினலில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம், அந்த டெர்மினலில் பேட்டரியோட சார்ஜ் பண்ணியிருக்கோம். அதாவது வோல்டேஜ் சோர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. சரி, அடுத்தது ஒரு அயன் எடுத்துருக்கோம். ஓகேவா, அயன் ஸ்பூனை வந்து எடுத்துக்கிட்டோம். அது வந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தோன்னா நெகட்டிவ் டெர்மினலோட பேட்டரியோட ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணுறப்ப இந்த காப்பர் சல்பேட் சொல்யூஷன் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா தின் லேயர் ஆஃப் காப்பர் மெட்டலை டெபாசிட் பண்ணும். காப்பர் மெட்டலை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா டெபாசிட் பண்ணும். ஸோ அயன் ஸ்பூன் என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா காப்பரில் இருக்கிறத இந்த கலர் வந்து இங்கே ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இதில் இருக்கக்கூடிய காப்பர் சல்பேட் சொல்யூஷன் இதில் இருக்கக்கூடிய காப்பரை என்ன பண்ணும், இந்த ஸ்பூனுக்கு மேலே கோட் பண்ண வைக்கும். ஓகேவா, சரி, இங்கே தெரியுதா, இங்கே ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் Cu2+ அப்படிங்கிறத இதில் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரோப்ளேட்டிங் பேர். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே ஒரு மெட்டல் மேலே இன்னொரு சப்ஸ்டன்ஸை அது மேலே கோட் பண்ணுறது. நம்ம தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தோம்னா கோட்டிங், முலாம் பூசுதல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். சரியா, அந்த மெத்தட் தான் எலக்ட்ரோப்ளேட்டிங். இந்த எலக்ட்ரோப்ளேட்டிங்கிறது நிறைய ஃபீல்டில் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னலாம் சொல்லலாம்னு பார்த்தோம்னா பிரிட்ஜ் அண்ட் ஆட்டோமொபைல்ஸ்லாம் அயன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த அயன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரென்த்துக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸியாக கரோடட் ஆகும். ஓகேவா, ரஸ்டிங் ஆகும். அப்போ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தோம்னா ஜிங்க் கோட்டிங் வந்து அது மேலே வந்து போடுறோம். அந்த ஜிங்க் கோட்டிங் அப்படிங்கிறது ரஸ்ட் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணும். இன்னும் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா குரோமியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஷைனிங்கான அப்பியரன்ஸு கொடுக்கக்கூடியது. அதோடு மட்டும் இல்லாமல் அதுவும் கரோடட் ஆகாது. ஆனால் இதை நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவானது, ரொம்ப காஸ்ட்லியானது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எக்கனாமிக்காக அது முடியாது அப்படிங்கிறதுனால என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நமக்கு வேணுமோ, சப்போஸ் கார்போட பார்ட்ஸு, அடுத்தது பாத்கான டேப்ஸு, அடுத்தது கிச்சன் கேஸ் பர்னரு, பைசைக்கிள் ஹேண்டில் பார்ஸு, வீல் ரின்ஸு, இது எல்லாத்தையுமே மேடப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அது மேலே சீப்பராக இருக்கக்கூடிய மெட்டல்ஸால் மேடப் பண்ணிவிட்டு அதில் வெறுசாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மேலே அவுட்டர் கோட்டிங் மட்டும் குரோமியம் கொடுத்துக்கிறோம். பார்த்தா எப்படி இருக்கும், ஷைனிங்காகவும் இருக்கும், ஹை லுக்கும் இருக்கும். அதோட மட்டும் இல்லாமல் என்ன ஆகாது, கரோடடும் ஆகாது. இந்த ப்ராசஸ்லாம் என்ன பேருன்னு பார்த்தோம்னா எலக்ட்ரோப்ளேட்டிங்னு பேர். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க